கார்ல ஏறினா கண்ணே தெரியாது போது. மணி ராணி கண்ணே ஒண்ணு ஆகலையே. நல்ல சமயத்துல என் குழந்தைய காப்பாத்துனீங்க. பக்கத்துலதான் என் வீடு. சாப்பிட்டு போகலாம். வேண்டாமா, நான் வர்றேன். வாங்க தம்பி. என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லம்மா. நீங்க தம்பியும் சொன்னதும் என் அக்கா ஞாபகம் வந்துருச்சு. யாருப்பா நீ? எந்த ஊரு? சொந்த ஊர் காந்தி கிராமம். பட்டதாரி. வேலை தேடி இந்த ஊருக்கு வந்து தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். வரேன். சோடா கூட. என்னப்பா இன்னைக்கும் வழக்கம் போல வேலை கிடைக்கலையா? இந்த நாட்டுல படிச்சவங்க எங்கப்பா வேலை கிடைக்கும்? ஆமா, தினமும் சுமக்க முடியாம இந்த பெட்டியை சுமந்துக்கிட்டு போறியே, இப்படி வச்சுட்டு தான் போறது? வெறும் பெட்டியா இருந்தா வச்சுட்டு இருப்ப. இதுல விலை மதிக்க முடியாத சொத்து இருக்கு. வச்சுட்டு போக மனசு வராது. ஹலோ, ரங்கநாதன். பெட்டியா கொண்டா. ஏன் போட்டி குடுறா. போலீஸ் விட மாட்டேன். போயிட்டு வாடா. இப்படியே போய் என்ன பண்ண போற? சுத்தமா போடா. தேங்க்யூ சார். போலீஸ் கூப்பிட. அம்மா எப்படி விடு. போலீஸ் போலீஸ் சார். தேங்க்யூ சார். இவன் ஏன் அடிக்கடி தேங்க்ஸ் சொல்றான்? என்னடா போலீஸ் போலீஸ் போலீஸ். கூட வர போயிட்டு. மகாபாரதம், பகவத்கீதை எல்லாம் என்ன ஐயா? இந்த போலீஸ் சொல்லி பெரிய கலாட்டா வேற. வேற கட்டுக்கட்ட ரோடா இருக்குன்னு நினைச்சேன். கடையில என்னையா சொன்ன? உள்ள பெரிய சொத்தா இருக்குன்னு சொன்னியா? இதை விட விலை மதிக்கப்பட சொத்து வேற என்னையா இருக்கு? இத கொண்டு போய் கடையில போட்டா 3 ரூபா கிடைக்குமா? நீ என்ன பேட்டைக்கு புதுசா? ஆமா, பட்டதாரி. வேலைக்காக நாயா அலைஞ்சிட்டு இருக்கேன். வேலையா? என் கூட வா, அருமையான வேலை தரேன். வர்றியா? உன்ன நம்பியா? வாயா, நம்பி வந்தாலும் ஓஹோன்னு இருக்கான். வா உள்ள. அவன் பேர் என்ன? ராஜு. இதான் நம்ம அரண்மனை. நானே ராஜா, நானே மந்திரி. ராணிங்க யாரும் இல்லையா? ராணின்னு யாரும் இல்ல. இங்க இருக்கிறதெல்லாம் அரண்மனையில இருக்க வேண்டிய பொருளுங்கதா. ஆனா இந்த இடத்துக்கு தான் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல. எப்படியா பொருந்தும்? எல்லாம் அங்கங்க தட்டிட்டு வந்தாச்சே. என்ன இத்தனையும் திருட்டு பொருள்களா? என்ன தவிர. பஞ்சத்துக்காக திருடுறியா இல்ல பரம்பரை தொழிலே தானே? பஞ்சத்துக்கு தான் ஆரம்பிச்சேன். இப்ப பரம்பரை தொழிலாக மாத்திக்க முடிவு பண்ணிட்டேன். ஏன்பா இவ்வளவு பெருசா இருக்கே, திருடுறது பாவம் உனக்கு படல? நான் ஜோக்கா பண்ற. பாவமாவது புண்ணியமாவது. யாரோ 4 பயந்தாங்குழி பசங்க இருக்கிறவனை கோழையாக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். கரெக்ட் தான். ஆனா உண்மையும் நேர்மையும் நாணயம் இருந்தா வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற முடியும். நீ சொல்ற குணம் உள்ளவன் தான் காந்தி, இயேசு, முகமது நபி. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டானுங்க, ஒருத்தனை கல்லால் அடிச்சாங்க, ஒருத்தனை சுட்டுட்டானுங்க. இதுக்கு என்ன சொல்ற?
இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் அவங்க புகழ் இன்னும் மறையலையே. அப்பா பேஜாரா இருக்கு. என்ன காந்தியாக சொல்றியா? இத பார், பொதுநலத்துக்கு பாடுபட்டா பேரும் புகழும் கிடைக்கும். ஆனா அதை அவசரத்துக்கு கொண்டு போய் அடமானம் வச்சா 5 பைசா கூட கிடைக்காது. நான் செத்த உடனே எனக்கு எவனும் செலவைக்க வேணாம். உயிரோட இருக்கும்போது என் வீட்டுல உலையறிஞ்சா போறோம். போலீஸ் போயிடுச்சா? பூட்டா. ஏயா, எங்கேயோ எவனோ ஒரு திருடனை உதைச்சா நீ பயப்படுற. போலீஸ் விசில் கேட்டாலே உடம்பெல்லாம் பதறி போகுது. நீ வந்து காந்தி, இயேசு, நபி பத்தி பேசுற. தெரியாம தான் கேக்குற. இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறிய, ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா வாழ முடியாதா உன்னால? அட போயா, உனக்குன்னா தெரியும். சோத்துக்கு லாட்டரி அடிச்சப்ப, தெரு தெருவா நாயா அலைஞ்சப்ப, வேலை தேடி ஒவ்வொரு இடமா ஓடி நான் பட்ட கஷ்டம் எனக்குள்ள தெரியும். தாயா லைஃப் அடி ஒரு அடி. எனக்கு வேண்டாம். இப்பதான் தெரியுது நீ எங்க கெட்டேன்னு. நான் ஓவரா போறேன். இந்த பேட்டைக்கே நான் தான் வாத்தியார். வந்தது சும்மா அட்வைஸா அள்ளி விட்டுருக்கீங்கன்னா. ஒரு கதை சொல்ற பொறுமையா கேக்குறியா? சொல்லு சொல்லு. ஒரு மோகினி ஒரு கையில குழந்தை, ஒரு கையில சாராய பாட்டிலோட போயிட்டு இருந்தாளா. அப்ப அவளுக்கு எதிரா உன்ன மாதிரி ஒரு ஆளு வந்தா. அந்த மோகினி அவன் கிட்ட, நீ இந்த குழந்தைய கொலை செய்யணும், இல்ல என்ன கற்பழிக்கணும், அது இல்ல என்ன முழு சாராய பாட்டில ஒரேடியா சாப்பிடணும், இந்த 3ல ஒண்ணு பண்ணலன்னா நான் உன்னை தீத்து கட்டிடுவேன்னு சொன்னான். அந்த ஆளு பயந்து போய், கொலை செய்யறது மகா பாவம், கற்பழிக்கிறது ரொம்ப தப்பு, தண்ணி போடுறது பெருசா தப்பில்லை நினைச்சிட்டு அந்த முழு சாராய பாட்டில ஒரே அடியா சாப்பிட்டான். அதுக்கப்புறம் போதை தலைக்கு ஏறி அந்த மோகினிய கற்பழிச்சிட்டா. அதுக்கு இடைஞ்சல வந்த குழந்தைய கொலை செஞ்சிட்டான். அப்போ எல்லா தீமைகளுக்கும் குடிதான் காரணம். இந்த குடி நல்லவங்களை குற்றவாளியாக்கும். குடியை கெடுக்கும். நீ இந்த குடியை விட்டேன்னா கரையேறிடுவேன். கண்ணு நல்லா கதை விடுறாமா. உன் பேர் என்ன? ரங்கநாதன். ரங்கநாதன் ரொம்ப பழைய பேரு. நாதனை கற்பி டக்கர ரங்கான்னு வச்சுக்க. ரங்கா கையில புட்டி இருந்ததுன்னு வச்சுக்க, 10 அடியாளுக்கு சமம். ஒரு பெக் உள்ள போச்சுன்னா உலகம் தெரியும், உண்மையெல்லாம் புரியும். இந்த கந்த புராணம் கையில இருந்தா கடவுளை கையில இருக்கிற மாதிரி. இதை விட உலகத்துல வேற என்ன வேணும்? பகவான் துணை இருந்தா பக்தர்களை தான் சோதிப்பான். பாட்டில் கையில இருந்துச்சுன்னா 10 பேர் பாக்கெட்டை நாம சோதிக்கலாம். என்ன சொல்ற? முட்டாள்தனமான முடிவை எடுத்துக்கிட்டு நீ தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. உனக்காக நான் அனுதாபப்படுறேன். நீ செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் உனக்கு தப்புன்னு தோணிச்சுன்னா என் கூட வா, உனக்கும் சேர்த்து நான் வேலையை தேடுறேன். நல்லா தமாஷ் பண்றப்பா நீ. உனக்கே வேலையில நீ எனக்கு என்ன வேலை போற? கையில அருமையான தொழில் இருக்கு, பார்ட்னரா சேர்ந்துக்க. இந்த ராஜு, நைட் தங்கிக்க, காலையில எல்லாம் பேசிக்கலாம். நிச்சயமா தங்க போறேன். ஆனா எனக்காக இல்ல, உனக்காக. நீ மனசு மாறினா பாலங்கணத்துல உள்ள போற ஒருத்தனை காப்பாத்தின புண்ணியம் எனக்கு கிடைக்கும். நீ மனசு மாறினா பாழுங்கணத்துல விழுந்தவனை தூக்கி விட்ட பெருமை எனக்கு கிடைக்கும். நீ சொல்ற குணம் உள்ளவன் தான் காந்தி, இயேசு, முகமது நபி. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டானுங்க, ஒருத்தனை கல்லால் அடிச்சாங்க, ஒருத்தனை சுட்டுட்டானுங்க. இதுக்கு என்ன சொல்ற?